உக்ரேனிய நகரங்கள் சிதைந்து போயுள்ளன. ரஷ்யாவுடனான மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் மக்களும் ராணுவ வீரர்களும் கற்பனைக்கு எட்டாத மன அதிர்ச்சியை சந்தித்து வருகின்றனர். இந்த இருண்ட சூழலுக்கு மத்தியில் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரின் வாழும் கலை அமைப்பு ஒரு நம்பிக்கை ஒளியாக திகழ்கிறது. உக்ரேனிய ராணுவ அதிகாரிகள் முதன்முறையாக வாழும் கலையின் மன அதிர்ச்சி நிவாரண பயிற்சிகளில் கலந்து கொண்ட போது அங்கு காணப்பட்ட காட்சி மிகவும் வேதனை அளிப்பதாக இருந்தது. ஆனால் வாழும் கலையின் மூச்சு பயிற்சி தியான நுட்பங்களை கற்றுக்கொண்ட பிறகு அதிகாரிகள் அமைதியாகவும் நிதானமாகவும் ஒருமுகப்பட்ட மனநிலையுடனும் பாதுகாப்பாகவும் உணர்வதாக தெரிவித்தனர். இதன் தாக்கம் ஆழமாக இருந்ததால் உக்ரைனின் இராணுவ தலைமை ஸ்ரீ ஸ்ரீயின் சேவைகளை அங்கீகரித்து அவருக்கு கௌரவ விருதையும் அளித்தது. வாழும் கலை திட்டமானது உக்ரேனிய இராணுவ தலைவர்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ளும் தலைமை பண்புகளையும் அபாயகரமான சூழல்களில் மூலோபாய முடிவுகளை எடுக்கும் திறனையும் வழங்கியுள்ளது. இராணுவ பணிகளை வெற்றிகரமாக முடிப்பதற்கும் வீரர்களின் உயிர்களை பாதுகாப்பதற்கும் இந்த ஆதரவு முக்கிய காரணியாக அமைந்திருப்பதாக உக்ரேனிய இராணுவம் குறிப்பிட்டுள்ளது.